ஏசப்பா, இன்னைக்கு நிறைய டவுட் இருக்கு, ஒன்னொன்னா கேட்கட்டுமா? மகனே, கண்டிப்பா கேட்கலாம். ஏசப்பா, இப்ப எல்லாரும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் பேரை கொஸ்டின் அனுப்புறாங்க. அது எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்களா? நானும் அதே குரூப்ல இருக்கேன். ஆனா டைரக்ட் மெசேஜ்ல தான் நெருக்கம் அதிகமா இருக்கும். ஏசப்பா, அன்னைக்கு காயின் அவரோட தம்பி ஆபேல கொன்னுட்டாரு. ஆனா இப்போ அண்ணன் தம்பி எல்லாம் பப்ஜில தான் அடிச்சுக்கிறாங்க. இது சரியா ஏசப்பா? அன்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கா இருந்தாலும் பப்ஜியா இருந்தாலும் பகையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் கோபம் தான். அது மட்டும் கூடவே கூடாது. சரி ஏசப்பா, நீங்க இந்த போட்ல இருந்துட்டே காற்றையும் புயலையும் அமைதியாருன்னு சொல்லி அடக்கிட்டீங்க. ஆனா இப்ப எங்க லைஃப்ல அடிக்க புயலை கட்டுப்படுத்தவே முடியல ஏசப்பா. மகனே, என்னால எந்த ஒரு புயலையும் ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். ஆனா உன்னோட லைஃப்ல வர இந்த புயல் உன்னோட பொறுமைய சோதிக்கிறதுக்காக மட்டும்தான். அதனால பயப்படாம பொறுமையா என்னோட பேரை சொல்லி அந்த புயலை கட்டுப்படுத்து. வா வா வா. நன்றி ஏசப்பா.